ஐயா மல்லி என்ன எது வாடி உண்டு வாடி வாடி இது என்ன ඉතින් මල්ලි කියන්න අය මට මේ ලොකු ප්‍රශ්නයක් තියෙනවා මොකද්ද ඇයි හැම නිතරම ඔයාලා ගෙදර hina වෙන සද්ද ඇහෙන්නේ hina වෙන සද්ද ඇහෙන්නේ මල්ලි වෙන මොකුත් නෙමෙයි අපේ ගෑණී මට භාජන වලින් ගහනවා මට වැදුන්නේ නැහැ කියන්නකෝ මං hina වෙනවා මට වැදුනා කියන්නකෝ එයා hina වෙනවා බලන්න මට වැදුන්නේ නැහැනේ මල්ලි මිනිස්සු හුඟක් දේවල් පිළිගන්නේ ගොඩක් දේවල් උනාට පස්සේ මිනිස්සු மக்கள் හුඟක් දේවල් பல விஷயங்களை පිළිගන්නේ நம்புறது මිනිස්සු හුඟක් දේවල් පිළිගන්නේ மக்கள் பல விஷயங்களை நம்புறது ගොඩක් දේවල් උනාට පස්සේ நிறைய விஷயங்கள் நடந்ததுக்கு பிறகு මිනිස්සු හුඟක් දේවල් පිළිගන්නේ ගොඩක් දේවල් උනාට පස්සේ மக்கள் பல விஷயங்களை நம்புறது நிறைய விஷயங்கள் நடந்ததுக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் ஒரு காட்சியை பார்த்துருந்தோம் அந்த காட்சியில் என்னென்ன விஷயங்களை பேசினாங்க அப்படின்றத நாங்கள் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தார் ஐயே அப்படின்னு டச் பண்ணி வந்தார் ஐயே என்று சொன்னால் அண்ணா என்று டச் பண்ணிட்டு வராரு வந்ததுக்கு பிறகு அவர் சொன்னார் என்னென்னு சொன்னால் மே ஐயே பொடி பிரச்சனையாக தீனும் மட்ட பொடி பிரச்சனையாக தீனும் எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது எனக்கு ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது எனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது முகத்த மல்லி என்ன தம்பி அப்படின்னு கேட்டார் முகத்த மல்லி என்ன தம்பின்னு கேட்டார் ඔයාලගේ ගෙදර හැම නිතරම hina වෙන සද්දයක් ඇහෙනවා. ඔයාලගේ ගෙදර හැම නිතරම hina වෙන සද්දයක් ඇහෙනවා. ඔයාලගේ உங்களுடைய ගෙදර வீட்டில் ඔයාලගේ ගෙදර உங்களோட வீட்டில் හැම නිතරම අඩික්කඩි hina වෙන සද්දයක් ඇහෙනවා. hina වෙන சிரிக்கின்ற ஹினாவெனவாண்டா சிரிக்கிறது ஹினாவெனன்னு சொன்னால் சிரிக்கிற என்ற அர்த்தம் ஹினாவென சத்யாக்னு சொன்னால் சிரிக்கிற சத்தம் ஹினாவென சத்யாக் சிரிக்கிற சத்தம் அஹெனவா அஹனவா என்று சொன்னால் கேட்குறது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்குறதுக்கு நாங்கள் அஹனவான்னு சொல்லுவோம் சரிதானே இந்த காதால் கேட்குறதுக்கு நாங்கள் அஹனவான்னு சொல்லுவோம் ஒரு பொருளை நாங்கள் கேட்குறது அஹனவான்னு சொல்கிறது இல்லை இல்லைனவா பொத்தாக் இல்லைனவா புத்தகம் கேட்குறாங்க ஆனால் பாட்டு கேட்குறது கையால் வாங்கி எடுக்கிறது இல்லை தானே அப்போ கையால் பிடிக்க முடியாத பார்க்க முடியாத விஷயங்களை கேட்குறதுக்கு நாங்கள் சொல்கிறது அகனவான்னு சொல்கிறது அப்போ நம்ம ஏதாவது ஒரு பொருளை பிடிக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை கையால் வாங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நாங்கள் சொல்கிறது இல்லைனவான்னு சொல்கிறது சரிதானே அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் சில இடங்களில் மாறி வரும் இப்போதைக்கு நீங்கள் இதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க இப்போ நான் சொல்கிறது கேட்குது அது தானாக கேட்குது நாமளாக வேண்டி கேட்குறதும் இல்லை அது தானாக கேட்குது அப்படி கேட்குற சந்தர்ப்பத்தில் நாங்கள் சொல்கிறது எஹேனவான்னு சொன்னால் கேட்குதுன்னு அர்த்தம் எஹேனவா கேட்குது ஒயாலகி கெதர உங்களோட வீட்டில் ஹெமனி திறமை அடிக்கடி ஹினாவென சத்தியாக எஹேனவா சிரிக்கிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னார் அப்போ முகத்தாயி அது என்னன்னு கேட்குறாரு ஏகதமல்லி அதுவா தம்பி ஏகதமல்லி அதுவா தம்பி ஏகதமல்லி அதுவா தம்பி அப்போ அவர் சொன்னார் ஓம்னு சொன்னார் அந்த இடத்துல பதில் வந்துச்சு என்னன்னு சொன்னால் அப்பே கேனி என்று சொன்னால் எங்களோட பொம்பளை அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் அதாவது ஒய்ஃபுக்கு நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறவங்க எங்களோட பொம்பளையால் சரியான பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சந்தர்ப்பத்தில் அப்பே கேனின்னு பயன்படுத்துவாங்க அப்பே கேனி எங்களோட வீட்டு மனுஷி இருக்காவே அப்பே கேனி எங்களோட பொம்பளை சரிதானே இந்த பொம்பளைன்னு சொல்கிறது தான் கேனி சரிதானே அப்போ நாங்கள் வீட்டில் இருக்கிற வீட்டு அம்மாவுக்கு நாங்கள் சொல்கிறது அப்பே நோனான்னு சொல்லி ரெஸ்பெக்டாக நாங்கள் சொல்லுவோம் இப்போ இது ஊரில் உள்ள ஒருத்தர் தானே அவர் சொல்கிறாரு அப்பே கேனி எங்களோட பொம்பளை பாஜனவளிங் மட்ட கஹனவா பாஜனைய என்று சொன்னால் பாத்திரம் பாத்திரம் நம்மளோட வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள் நம்ம டீ குடிக்கிற கப் ஒரு பாத்திரம் அதே மாதிரி நம்மளோட பிளேட் சாப்பிட்ற பிளேட் ஒரு பாத்திரம் அதே மாதிரி சமைக்கிற சட்டி ஒரு பாத்திரம் இந்த மாதிரி பாத்திரங்களுக்கு நாங்கள் சொல்கிறது பாஜனை என்று சொல்கிறது பாஜன வெளின் என்று சொன்னால் பாத்திரங்களால் பாஜனை என்று சொன்னால் பாத்திரங்கள் பாஜன வெளின் பாத்திரங்களால் மட்ட கஹனவா எனக்கு அடிப்பாங்க அதாவது பாத்திரங்களெல்லாம் எனக்கு என்ன செய்வாங்க அடிப்பாங்க மட்ட වැදුනා කියන්නකෝ எனக்கு பட்டுச்சுன்னு சொல்லுங்களேன் மட்ட වැදුනා කියන්නකෝ மட்ட எனக்கு වැදුනා வதினவான்னு சொன்னால் படுறது மே ඇඟිල්ල மே අතට වදිනවා இந்த கையில் படுது අතට වදිනවා கையில் படுது இது වදිනවා இந்த වදිනවාவுக்கு நாங்கள் சொல்கிறது இப்போ நம்ம දැන් අපි යනවා මෙන්න මෙහෙම උඩට යනවා இப்போ நாங்கள் இப்படி மேலே போகிறோம் යනකොට போகும்போது மே கஹ இந்த மரம்
வதினவா இந்த மரம் படுது மே கஹா வதினவா இந்த மரம் படுது அப்போ வதினவான்னு சொல்கிறது படுறதுக்கு நாங்கள் சொல்கிறது மட்ட வெதுனான்னு சொன்னால் பட்டுட்டுன்னு அர்த்தம் வதினவா படுது வெதுனா பட்டுட்டு மட்ட வெதுனா கியான்னக்கோ எனக்கு பட்டுச்சுன்னு சொல்லுங்களேன் கியான்னக்கோன்னு சொன்னால் சொல்லுங்களேன்னு அர்த்தம் மட்ட வெதுனா கியான்னக்கோ எனக்கு பட்டுச்சுன்னு சொல்லுங்களேன் ஏயா ஹினா வேணவா அவங்க சிரிப்பாங்க மட்ட வெதுன்னே கியான்னக்கோ எனக்கு படலைன்னு சொல்லுங்களேன் மட்ட வெதுனே நே என்று சொல்லித்தான் வெதுன்னே என்று வந்திருக்குது மட்ட வெதுன்னே கியான்னக்கோ எனக்கு படலைன்னு சொல்லுங்களேன் மாங்கினா வேணவா நான் சிரிப்பேன் அந்த டைமில் ஒரு பிளேட் ஒன்று வந்துச்சு அந்த டைமில் ஒரு பிளேட் ஒன்று வந்துச்சு அப்போ அது படலை ஏக்க வெதுன்னே அது படலை ஏக்க வெதுன்னே மங்கினாவுனானே அது நான் சிரிச்சேன் தானே வெதுனா வதினவா வதினவான்னு சொன்னால் படுது வெதுனான்னு சொன்னால் பட்டுட்டுன்னு அர்த்தம் வதி என்று சொன்னால் படும் என்று அர்த்தம் ஒழுவதி பலாகின வீட்டுக்குள்ளே யாராவது வருவாங்க வரப்போக்குள்ள நாங்கள் சொல்லுவோம் ஒழுவதி பலாகின ஒழுவ என்றால் தலை ஒழுவதி பலாகின தலைப்படும் பார்த்துன்னு சொல்கிறது பலாகினன்னு சொன்னால் பார்த்துன்னு அர்த்தம் ஒழுவதி பலாகின தலைப்பற்றும் பார்த்து என்று சொல்கிறது தான் ஒழுவதி வதினவா என்ற சொல் நவா வெட்டுப்பட்டு ஈய போட்டால் வதி என்று பயன்படுத்தப்படும் இது எதிர்காலத்தை குறிக்கும் இன்னும் படலை தலைப்பற்றும் கவனம் ஒழுவதி பலாகின பார்த்து கவனம்னு சொல்கிற சந்தர்ப்பத்தில் பலாகின ஒழுவதி தலைப்பற்றும் இந்த மாதிரி நாங்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க இது போன்ற மேலதிகமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுக்கு பிறகு நான் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்ன சொன்னால் நம்ம ஆன்லைனில் கிளாஸ் நடத்துகிறோம் இந்த கிளாஸில் நீங்கள் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு விரும்பினீங்க என்றால் 0777484456 இந்த இலக்கத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் நம்மளோட கதைக்கலாம் அதே மாதிரி நம்மளோட வீடியோக்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி நமக்கு ஒரு சப்போர்ட் தந்து நம்மளோட பயணத்தை இன்னும் தொடர்றதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ண முடிஞ்சால் நீங்கள் பண்ணலாம் அதுக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் 0777484456 இந்த இலக்கத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களோட ஆதரவுகளை நீங்கள் வழங்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம் சேலது நாட்டம் ஆய்பவான் signing off ஐயா மல்லி என்ன துடி வாடி ఇది ఇది మళ్ళీ කියන්න අය මට මේ ලොකු ප්‍රශ්නයක් තියෙනවා මොකද්ද ඇයි හැම නිතරම ඔයාලා ගෙදර hina වෙන සද්ද ඇහෙන්නේ hina වෙන සද්ද ඇහෙන්න මල්ලි වෙන මොකුත් නෙමෙයි අපේ ගෑණී මට භාජන වලින් ගහනවා මට වැදුන්නේ නැහැ කියන්නකෝ මං hina වෙනවා මට වැදුනා කියන්නකෝ එයා hina වෙනවා බලන්න මට වැදුන්නේ නැහැ නේ මල්ලි